Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard biology, botany and pure science students பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம weekly test questions வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி weekly test 1 and 2 வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இந்த வாரத்துல weekly test 3 கான questions வந்து பார்ப்போம். சோ நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து மிட்டமுக்கான questions வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படினு சொல்லி கேட்டிருக்கீங்க. சோ நீங்க weekly test questions பார்த்தாலே போதும். சரிங்களா? weekly test questions வந்து பார்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து எல்லாமே கவர் ஆயிடும். சோ weekly test questions chapter 3 வரைக்கும் இன்னையோட chapter 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான், சாப்டர் 4 மட்டும் தான். ஸோ நமக்கு மிட் டேர்ம் போர்ஷனும் அதே தான். சாப்டர் 1 to 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்னி கொடுத்துருப்பாங்க. அதே போல் சுவாலஜிக்கு 1 to 6 இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுதான் வீக்லி போர்ஷன்ஸு, சாரி மிட் டேர்முக்கான போர்ஷன்ஸு. ஸோ அது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? மிட் டேர்ம் போர்ஷன் படிக்கிறப்ப இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. இதில் புக் பேக் இருக்குது, இன்டீரியர் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு பாட்னி அண்ட் சுவாலஜி படிக்கிறப்போ புக் பேக் கொஷின்ஸ் என்ன வந்து பண்ணுங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மீடியம் பார்ப்போம், கண்டினியூவாக தமிழ் மீடியம் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வீக்லி டெஸ்ட் கொஷினுக்கும் போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம், சரிங்களா, ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராண்ட் லேபிள், ரீஜன் ஆஃப் ரூட் ரொம்ப முக்கியம். அதேமாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேடிக்கல் பட்டு, ஃபோலியார் பட்டு, அதே போல் ஃபிலோக்ளைடு கிளாடோடு, கம்பேர் சிம்போடியல் பிரான்ச்சிங், மோனோபோடியல் பிரான்ச்சிங், டிஃபரன்ஸ் பிட்வீன் பின்னேட் யூனிகாஸ்டேட், பின்னேட் மல்டிகாஸ்டேட் வீனியேஷனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரக்டர், சரிங்களா, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப், இதோட கேரக்டர் படிச்சிங்க. அதேமாதிரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃபில்லோ டேக்ஸி, சரிங்களா. தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து நமக்கு வந்து மாடிஃபிகேஷனை வச்சு என்ன பண்ணலாம், கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா? மாடிஃபிகேஷன் எது உங்களால் படிக்க முடியுதோ படிச்சிங்க. ரூட்டோட மாடிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டனு, ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷனில், லீஃபோட மாடிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க. அதனால தான் இங்கே 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா டேப் ரூட்டும் ஏரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷனும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நமக்கு வந்து ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ஏரியல் இருக்குது, அண்டர் கிரவுண்டு இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்த்துருங்க. அதே மாதிரி லீஃபோட மாடிஃபிகேஷன் நான் ரொம்ப நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்து வச்சுருங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி இதுதான் கேட்பாங்க. புக் பேக்கில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க. புக் பேக் பார்த்தாலே போதும், தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் கவர் ஆகிடும். நமக்கு ஃபோர்த் லெசனில் தான் கொஞ்சம் இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு வேரின் பகுதிகள், அதுக்கடுத்து இலைத்தோல் தண்டு இந்தலை வரும். ஸோ அதுக்கடுத்து வரம்புடைய கிளைத்தல், வரம்பற்ற கிளைத்தல், ஓர் நடு நரம்பு, பல நடு நரம்பு, வேரின் பனி. ஸோ அதுக்கடுத்து இது கூடயே தண்டு எழுதி வச்சிங்க. அதே போல் இலையும் என்ன பண்ணி வச்சிங்க, எழுதி வச்சிங்க. ஒளிச்சேர்க்கை வேறு, இலைத்தோல் தண்டு, இலைத்தோல் காம்பு, வேரின் பண்பு, தண்டின் பண்பு, இலையின் பண்பு, இதெல்லாமே பார்த்து வச்சிங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ரூட்டுன்னு இருக்கும், அதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. அதேமாதிரி 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஆணி வேறு ஒரு உருமாற்றம், தரையோட்டியோட தண்டோட உருமாற்றம் கொடுத்துருக்கோம். வேறு சில உருமாற்றமும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எது படிக்க முடியுமோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பயோ சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜி, சரிங்களா. தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் குட்டி லெசன்ஸ் தான். அதனால் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷினை நீங்கள் என்ன பண்ணுறங்க, நல்லா படிச்சிருங்க. இந்த கொஷின்ஸ் படித்தாலே போதும். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. பியூர் சயின்ஸுக்கு சொல்லியத்தால கண்டிப்பாக கேட்பாங்க. பயாலஜிக்கு ஒரு 3லேருந்து 5 மார்க்ஸ் அளவுக்கு இந்த லெசனில் கேட்கலாம், அல்லது மினிமம் 3 மார்க்ஸாவது நமக்கு கன்ஃபார்ம். சரிங்களா? இந்த சம் எபித்திலியார் சூடோ ஸ்ட்ரையேட்டட் ஒய் அது வந்து போட்டுருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஒயிட் அடிப்போஸு, ப்ரௌன் அடிப்போஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிளட் இஸ் கன்சிடர்ஸ் டிபிக்கல் கனெக்டிவ் டிஷ்யூ, அதை வந்து பார்த்துருங்க. டிஷ்யூ ஃப்ளூயிடு, நியூரான், இதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலாஸ்டிக் ஃபைபரு, எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ, அதுக்கடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ, பயாப்சி, அட்டாப்சி, இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து வாட் இஸ் எபித்திலியம், அதோட கேரக்டர் ஃபீச்சர்ஸு, டிஃப்ரெண்ட் டைப்பு, அதே மாதிரி மஸ்குலார் டிஷ்யூ, அந்த கான்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாமே இருக்கும், அது வந்து பார்த்து வச்சிங்க. அதே போல் தமிழ் மீடியம் நோட் பண்ணி வச்சிங்க. சில வகை எபித்திலியம் பொய்யடுக்காலானவை, இதன் பொருள் என்ன, வெள்ளை அடிப்போத்திசு பழுப்பு அடிப்போத்திசுலேருந்து வேறுபடுத்துக. அதுக்கடுத்து இரத்தம் ஏன் தனித்துவமான இனிப்பு திசு, திசு திரவம் என்று அழைக்கப்படுவது எது, ஏன், நரம்பு திசுனா என்ன, அல்லது நியூரான் படம், நியூரானோட படம் நம்ம 10th வரைஞ்சிருக்கோம், பார்த்துருங்க. மீள்தன்மை நாழிரை, மீள்தன்மை இனிப்பு திசுலேருந்து வேறுபடுத்துக. இனிப்பு திசுவோட பணி, பயாப்சி, அட்டாப்சி, எபித்திலியம்னா என்ன, அதோட வகைப்படுத்துருங்க. அதுக்கடுத்து தசை திசுவோட வகைப்படுத்துருங்க. ஸோ இதே போல் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸுக்கு கெமிஸ்ட்ரிக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்ரெடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடந்த மிட்டம்மு மந்த்லி கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. இந்த கொஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஆல்.